அந்த துணை நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்தில் வளர்ந்து கொண்டிருப்பதால் சப்தரிஷி மண்டலம். இனி மூதாதைகளை வீண் செலுத்தினால் அதிலிருந்து நீங்கள் எழுதலாம், பெறலாம். அதுதான் இன்று பௌர்ணமிக்கு அன்று பூர்ண நிலா போன்ற நம் உணர்வுகளையும் எல்லா உணர்வுகளையும் ஒளியாக்கலாம். இதன் இந்த பூர்ண நிலா நேரத்தில் தான் சப்தரிஷி மண்டலங்கள் நமது பூமியின் மேற்கோட்டில் அருகிலும் வருகின்றது. அதனால் அதை நாம் எளிதில் பெறலாம். நம் மூதாதைகளை இந்த உடல் விட்டு சென்றவர்களை அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைத்து விட்டால் அதை அடிக்கடி அந்த சப்தரிஷி மண்டலத்தை நாம் எடுத்து இருளை நீக்கி பொருள் கண்டறிந்து உணர்ந்து செயல்படும் சக்தி நாம் பெற முடியும். ஆகவே இதை நம் வாழ்க்கையில் கடைபிடித்தால் இந்த உடலுக்கு பின் நாம் பிறவியில்லா நிலை அடையலாம். இதுதான் இந்த பௌர்ணமி பூஜை என்பது, பௌர்ணமி நிலை என்பது, இந்த பௌர்ணமி தியானம் என்பது இதுதான். நாம் அந்த எங்களுடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிறந்து சென்ற இந்த ஆன்மாக்கள் சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து உடலில் பெற்ற நெஞ்சுகள் கரைந்து பெருவீடு பெண்ணலை என்ற நிலை அடைந்து அழியாத ஒளி சீக்கிரம் பெற்று பிறவியில்லா நிலை அடைய வேண்டும் என்று விண் செலுத்தினார். அங்கே இந்த விஷயத்தின் தன்மை கரைத்துவிடும் உயிர்த்துற நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்தில் வளர்கின்றது. மனிதனுக்கு ஒருவனுக்கு ஒருவன் பதிவு செய்த இந்த உணர்வுகள் ஒரு உடலையே இயக்க முடிகின்றது. நம்ம மூதாதையின் உணர்வுகள் நமக்குள் பதிவு செய்து கொண்டதும் அவங்க சூட்சம சரீரமானதும் அந்த துருவ நட்சத்திரத்தின் வலுவின் தன்மை கொண்டு இந்த உடல் விட்டு பிரிந்து சென்ற நான்மாக்களை அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைக்க செய்தால் விஷத்தை முறித்து ஒளியின் உடலாகின்றது. ஆக பிறவிலா நிலை அடைக்க முடியும். அதாவது உடலவே இயக்க சூட்சம சரீரத்தை எளிதில் கொண்டு செலுத்திவிட்டால் அவர்கள் செய்த அந்த தோஷங்கள் அனைத்தும் நீங்கி விடுகின்றது. நாம் அந்த உணர்வை அடிக்கடித்து நமக்கு தோஷம் வரும்போதெல்லாம் தடுத்து நமக்குள் தீமை வராது தடுத்துக் கொள்ள முடியும். அதனால் உங்களை நீங்கள் நம்பும் ஞானிகள் காற்று அறுவடை செல்வோம்.